சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும்னு சொல்லிட்டு இவர் சினிமாவில் சொல்லி சினிமாவில் மட்டும் இல்லைங்க நிஜத்திலையும் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சொல்லணும்னா நான் வெற்றி மட்டும் இல்லாமல் மற்றவங்க வெற்றிக்கு கை கொண்டு வைக்கிறாங்க முடிஞ்சிருக்காரு. பழக்கம் போது சாதாரணம் என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். எழுதுறதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார் எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும் எல்லாரும். இந்த வருஷம் எனக்கு முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா ரெட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போடலாம், வீட்டுக்கு போவா பின்னாடியா? ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்னேகா ரெட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடிலேருந்து இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து வர முடியல சார், நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்னு சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது. அப்போது சேவிங் ரெட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம், நான் ஊருக்கு போகிறேன்றத சொல்லிடலாம்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கு சார். என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னிலாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க இவ்வளோ பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அது ஒரு பாத்தா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிடலாம். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி சேவியர் ரெட்டோ சாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒருத்தரையும் பழகுற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளவு பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த வேலைக்கு நான் வரணும்னு நினைச்சதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு. ஏன்னா எல்லாம் நம்ம லைஃப்ல வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமா எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம பேசிடுவோம். அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம். ஆனால் இந்த மாமனார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லா லைஃப்லையும். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும். அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சினிமா பண்ணணும், பெரிய ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்க அவ்வளவு உழைப்பையும் கொட்டிடுங்க, எவ்வளவு உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க. தமிழக மக்கள் உங்களை அழிப்பாங்க, உங்க அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த ட்ரைலர் எனக்கு வீட்டில் வரும்போது காமிச்சாங்க, இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது. ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா எல்லாம் நிறைய வாங்குறாங்க. இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே 5 லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதான் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னாருன்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ் போய் சர்வே பண்ணதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோரமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் தைரியமாக சப்போர்ட் பண்ண, போட ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து ஒரு 43 வயசுல எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டாரு. நான் ஒரு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அந்த டைம்ல எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. அப்போ என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலை வேலைன்னு உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்து
சப்போர்ட்டும் பண்ணாரு. என் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு வேலைக்கு போடா, 1,00,000 2,00,000 சம்பாதிடா, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாம உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு மாமனாருங்கிறது. இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் கேட்கும் பொழுது பயங்கரமா சொல்லவே தேவையில்லை. யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்க கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன். ஒரிஜினல் கேசட்ஸ் தான் வாங்குவேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்கறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது. ஸோ காசு சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம், குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து மறையாமல் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார். தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போறது, மியூசிக்கா இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீல்ல இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி உங்க ரொமான்டிக் ஒரு டிராமா, அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார். அண்ட் நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது கூட பார்த்தேன், அதிர்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா? யூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான். அது இங்கிலீஷ்ல வேற சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லயும் இருக்கு. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமால இருந்து ஒரு ஷேர்ஷா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டா இப்போ நேசிப்பாயான ஒரு ஃபிலிம் எடுத்துருக்காங்க சார். ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக், அது நேசிப்பாயா இன்னைக்கு பண்ணணும் நமக்கு சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் Jan 14 பொங்கல். அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸா அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டா செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சிக்ஸரா அடிச்சிருக்கேன். ஸ்டேடியம் வெளியே பால் போய் விடுற மாதிரி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸா கண்டினியூஸா பண்ணுங்க. இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியணும் சொல்லி அவங்கள்ட்ட செம்ம எனர்ஜி இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியே தெரியும் நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன். அவ்வளோதான் போய் சொல்ல வரல அதித்தி. அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோல் எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேன். இன்னும் எங்க அப்படியே தான் இருக்காரு சார். நீங்க வேற ஸ்டேஜ்ல ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தாரு சார். அது எதுவும் மேடையில சொல்ல முடியாது, சாரி. நீங்க வேணா முன்னாடி ஷூட் பண்ணிருப்பாங்க, அண்ணெல்லாம் நல்லா கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ணா லிப்ரேட்டிங்ல கண்டுபிடிச்சிக்கங்க. அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்பவுமே கண்டிப்பா சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சார். உங்களுக்கு உங்களை ஒரு வேற டைமென்ஷன்ல காட்டுற ஒரு படமாவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடிச்சேன்ப்பா, சிவாவோட நடிச்சேன், அது நான் இவ்வளவு வருஷம் பண்ணாத ஒரு ரோலா அது அமைஞ்சதுன்னு சொல்ற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ரோல் சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளா சொல்லணும்னா கோட் சார். நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் சார், நீங்க நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்க பண்ண ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம எனக்கு என்ன நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுக்குறீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்க வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்க படம் ஃபங்க்ஷன்லயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லயும். ஒரு நாள் மிட் நைட்ல வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு போனே பண்ணேன். ஒரு நாள் நான் யாருமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்க முத்துக்குமார் சார் காம்பினேஷன் மிஸ்
பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது உங்களோட விண்டேஜ் வைப் இருந்து சார். இதுல இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்க வெயிட் பண்றோம் சார். நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்கறதுக்கு நாம இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். ஏன்னா காலேஜ் டைம் சார், உங்களோட நீங்க ஆரம்பிச்சு நீங்க பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்க இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீ எல்லாரையும் கேட்கும்போது என்னை கேட்டுதான் நான் சுச்சுவேஷன் சாங்கா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டு கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பொண்ணு அவ போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு தோணும் சார். அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார். வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்ஸ். இந்த படத்துலையும் சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வேற யாரையும் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே. நேசிப்பாயா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸா ஹிட் ஆனா இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்கு. டெஃபினட்டா இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறைய ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிமுக்கும் என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து தியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலா இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கு என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. And Alki, hi. First time I'm meeting you for the first time. I've seen all your performances. Wait, I forgot to lines. தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் ஹாய் ஷிவ், ஐ saw you in Shersha. You are too good. Thank you. Thank you so much, sir. Thank you, Angeline and Bala. சூப்பராக இருந்தது. என்டர்டெய்னிங்காக இருந்தது பாலா உங்களோடது. நீங்கள் ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குன்றதுனால தான் நான் டக்கு மாட்டேன். ஏன்னா அது ஒரு half an hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. பணி சொல்லுங்க. ஏன் ரொம்ப சோகமா இருக்கா? இல்ல அவங்க சோகமான நல்லா பண்ணிட்டு நான் நட்சத்திரம் வாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழ் என்ன வாங்கினாங்க சொல்லுவீங்களா நீங்க? நட்சத்திரம் வாங்க, அடுத்து வேலை கிடைக்கும். நட்சத்திரம் தான் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பரவாயில்ல, ரொம்ப வசதியாக போச்சு. சம்பளத்தில் எழுதி விட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். யாரே சொல்லி ஏன்னா வந்துருந்து அவங்க பார்த்துட்டு நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்துருந்து பெட்ரோல் ஜீரோ பார்க்காம உங்களே தான் பார்த்துருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி. என்னன்னா ஏதோ நல்லா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தமிழ்நாடு நாயகன்னு சொல்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. சூப்பர். கண்டிப்பாக அமரன் சார் வேற லெவல் ஹிட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். மிகப்பெரிய கைது அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம படம் ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிட்டேன். நிறைய எனக்கு உங்களை பற்றி பேசுறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நான் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கு. பட் ஒரே ஒன்று மட்டும் சொல்லலாம். இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக அதை ஃபீல் வெரி வெரி ப்ரௌட். Thank you, sir. Thank you so much. Please stay back and we invite everyone else on stage. Casting crew, எல்லாரும் நீங்க வேடிக்கை வந்தீங்கன்னா we can launch the trailer and have a photo moment. But